காலையிலேயே பரபரப்பா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட்லாம் மாத்தி வாஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் காலையிலயும் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னைக்கு இட்லி, தக்காளி சட்னி தான். என் ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே இந்த தக்காளி சட்னி ரொம்பவே பிடிக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லியே சேர்த்து சாப்பிடுவாங்க. நேத்து போட்ட வீடியோல உளுந்து மாவோட மில்லட்ஸ் பவுடர் கரைச்சு வச்சா எப்படி இருக்கும்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது புளிச்சு வந்திருக்கு. இப்படிதான் இருக்கும். இத நம்ம தண்ணி ஊத்தி தோசை ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சட்னிய செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தி வேக வச்சுருங்க. 4 தக்காளிக்கு 1 வெங்காயம் எடுத்தா போதும். வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி எல்லாமே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி இந்த மாரி வெந்த உடனே ஆற வச்சுட்டு, ஒரு கடாயில கடுகு, இந்த கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச தக்காளிய மிக்ஸில அரைச்சுட்டு, உப்பு, மிளகாத்தூள், வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கொதிக்க வச்சா தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். என் பையனோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இட்லி, பாயில்ட் எக் வச்சு மேல தக்காளி சட்னி ஊத்தி பேக் பண்ணி குடுத்துட்டேன். நாங்களுமே அதே சாப்பிட்டுட்டோம்.